உறவுகளுக்கு வணக்கம். இந்த வருடத்தின் இறுதி நாள், இறுதி நேரத்தில நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து நம்ம நிறைய நன்மைகளையும், தீமைகளையும், சம்பவங்களையும், வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும், இந்த மாரி நிறைய விஷயங்கள நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். கடந்து வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் இந்த வருடத்தோட முதல் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம யோசிக்க போனோம்னா, எல்லாமே ஞாபகத்து வரும். நம்ம என்ன செஞ்சோம்? என்ன மாரி கஷ்டப்பட்டோம்? என்ன மாரி துன்பப்பட்டோம்? எந்த மாரி சந்தோஷம் கிடைச்சிச்சு? இப்படிங்கிற எல்லாமே விஷயமே நமக்கு இப்போ ஞாபகம் வரும். ஆனா, அத பத்தி யோசிச்சு கடந்த காலம் கடந்ததாக கடந்து போயிருச்சு. இனி வர இருக்கிற எதிர்காலத்த நம்ம எப்படி வாழப் போறோம்? எந்த மாரி விஷயங்கள முன்னெடுக்க போறோம்? இந்த மாரி நம்ம கொஞ்சம் கட்டாயமா சிந்திப்போம். அந்த வகையில நம்ம வருடம் இந்த வருடத்தில நானு இந்த வேலைய நான் செய்ய போறேன். இனிமேலுக்கு இந்த விஷயத்த நான் கட்டாயமா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில தீர்மானங்கள் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனா, கூடுமான வரைக்கும் அதில வந்து ரொம்ப 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 குறைவு. நம்ம அத செய்றது கிடையாது. 1 நாள் 2 நாள் செய்வோம். அதுக்கப்புறம் அத அப்படியே நமக்கு ஃபாலோ பண்ண முடியாம நாம விட்டுருவோம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து எதுலயுமே பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த வகையில பிறக்க இருக்கிற இந்த புது வருடத்தில எல்லாரோட வாழ்க்கையிலயும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கணும்னு சொல்லி கடவுள்ட்ட வேண்டிக் கொள்றதோட, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இந்த உலகம் வந்து இந்த சிறுவர்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த உலகம் வந்து அழகான ஒரு உலகம். அது ஒரு காலம். ஆனா, இப்ப இருக்கிற இந்த சிறுவர்களுக்கு வாழ முடியாத, வளர்த்து கொள்ள முடியாத ஒரு கொடுமையான ஒரு சூழலா வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்குது. எனவே இந்த குழந்தைகள் வந்து அனாவசியமான பிரச்சனை கொடுக்குறதும், சீர்குலைஞ்சு போறதும், வழிமாறி போறதும், தடமாறி போறது இப்படிங்கிற நிறைய விஷயத்துல பெற்றோர்களோட வளர்ப்பு முறைகள் வளர்க்குற விதம் சரியில்லையா? இல்லாட்டி சரியா வளர்க்க மாட்டேன்றாங்களா? இல்ல பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்குறாங்களா? இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பேரண்ட்ஸும், அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் பிறக்க போற அந்த புது வருடத்துல எங்களோட பிள்ளைகள அழகான பிள்ளைகள, அன்பான பிள்ளைகளா, சிறப்பான பிள்ளைகளா, முக்கியமா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாத பிள்ளைகளா வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் நாங்க நினைப்போம். அதேபோல எங்களோட பிள்ளைகள் வந்து அழகா படிச்சு ஒரு படித்த பிள்ளையாக அந்த சமூகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு முயற்சிய நம்ம எல்லாருமே எடுப்போம். ஏன்னா ஒரு தாய் தனக்கு இருக்கிற பிள்ளைகள அழகான பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா வளர்த்துக்கிட்டா அந்த சமூகமே, அந்த நாடே ஒரு நல்ல இடத்துக்கு வந்துரும் அப்படிங்கிறது உண்மையிலுமே உண்மையான விஷயம். எனவே இன்னைக்கு பிள்ளைகள வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த கஷ்டத்த பார்க்காம நம்ம பிள்ளைகள கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னு சொல்லி சொன்னா தான் நாம நாளைக்கு இந்த சமூகத்திலயும் சரி, நம்ம வீட்லயும் சரி, நாமளும் சரி நிம்மதியா இருக்க முடியும். எனவே இந்த கடைசி நேரத்தில என்னோட அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு தாயும், தந்தை சொல்ல தெரியல. ஆனா, ஒவ்வொரு தாயும் முயற்சி பண்ணி எங்களோட குழந்தைகள பண்பான, சிறப்பான, அறம் சார்ந்த குழந்தைகளாக வளர்த்துக்கொள்றதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதேபோல எல்லா குழந்தைகளும் சிறப்பான, அழகான, புத்திசாலியான, நல்ல குழந்தைகளாக வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்ட்ட எல்லாம் வல்ல இறைவன்ட்ட வேண்டிக் கொள்வதோடு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அழகான பிள்ளைகள வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் என்னோடய குழந்தைகளை நாங்கள் அழகான குழந்தைகளாக வளர்த்துக்கொள்வோம். நன்றி.